மக்களே இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டில் இருந்து மஞ்சரி அவர்களை எவிக்ஷன் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இது எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் தான். நேற்று நடந்தது ராணோடைய எவிக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷனு. இந்த மஞ்சரி எவிக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இது எதிர்பாராத ஒரு எவிக்ஷன். அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்ல மாட்டேன், ஆனால் எதிர்பாராத ஒரு எவிக்ஷனு. மஞ்சரி கம்பேர் பண்ணும்போது உள்ள விளையாடாத ஆட்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா நம்ம விஷால் கிரேட் பிரதர் விஷால் அவர்கள் வந்திருக்காரு. அதேமாதிரி அருண் ப்ரோ வந்திருக்காங்க. அதேமாதிரி சௌந்தர்யா அவங்களாம் எதுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல. சௌந்தர்யாவுக்காக எப்படி மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வரைக்கும் சுத்தமாக புரியல. இப்படி பார்க்கும்போது எக்கச்சக்க வேஸ்ட் பீசஸ் பவித்ரா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக என்ன பண்ணுறாங்க, மஞ்சரி பண்ணுற அளவுக்கு இவங்க ஈக்குவலாக பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை. இவங்க பண்ணுற அளவுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா பண்ணுறது கிடையாது. ஆனால் ஏன் மஞ்சரி தூக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இப்போ அந்த விஷால் அப்படின்ற இந்த ஒரு பீஸை உள்ளே வச்சுக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா வெளியில் போன கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வராங்க. அப்படி தர்ஷிகா உள்ளே வரப்போகிறாங்க, அஞ்சிதா உள்ளே வரப்போகிறாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து தலைமுடி பிடிச்சிக்கின்னு கோக்கடி பிடிச்சிக்கின்னு என் புருஷன் நீ ஆடி வச்சுன்னுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தலைமுடி பிடிச்சி இழுத்துக்குன்னு சண்டை போடுவாங்க. அந்த இடத்துல சுவாரஸ்யமாக இருக்கும். அதை பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் விஷால் உள்ளே வச்சுன்னுக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் என்ன நம்ம நினைக்கிறது என்னவோ அந்த மாதிரி உள்ளே நடக்குமா அப்படின்னா நடக்காது. பேசுவாங்க, சமாளிப்பாங்க. ஏதோ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா போட்டு பறக்குன்னு அரம்பத்தை போட்டு அறுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளை போட்டு அறுக்குவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இந்த இந்த விஷால்ன்ற பீஸை தூக்கி வெளியில் போட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளது ஒன்றுமே பண்ணுறதில்ல. இது உள்ளே எதுக்கு வச்சுங்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு சுத்தமாக விளங்கலை. மஞ்சரி அப்படி என்ன பண்ணலைன்னு சொல்லி எனக்கு தெரியல. நீங்கள் இவங்க தான் டைட்டில் வின்னர் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பீஸில் டம்மியாக தெரியுது. இந்த பீஸில் கழுத்து பூச்சி வெளியில் தள்ளலாம் அப்படின்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் அப்படிப்பட்ட பீஸுங்களை வெளியில் தள்ளாமலே உள்ளே வச்சு ஒன்றா பார்த்தீங்கன்னா மாவாட்டுனுக்கிறாங்க. அது ஏன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரியல. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா மிட் வீக் எவிக்ஷனு, பணப்போட்டி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எக்கச்சக்க ட்விஸ்ட் வச்சுருவாங்க போல். அதுவும் இல்லாமல் திங்கள் செவ்வாயிலே பார்த்தீங்கன்னா பழைய கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வராங்கன்னா பயங்கரம் ஃபயர் விடக்கூடிய மொமெண்ட்டாக வீடு ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலலாம் பேசிக்கிறாங்க. நீங்கள் மஞ்சரி எவிக்ஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதேமாதிரி ராணா அவர்களை அன்ஃபேராக எவிக்ஷன் பண்ணி வெளியில் அனுப்புகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதேமாதிரி இந்த டம்மி பாபாக்கள் உள்ளே சுற்றி நிற்கிறதால எந்த டம்மி பாபா வெளியில் போனால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க.